நார்மலாகவே நம்ம இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா கிர்னி பழம் நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, ஜூஸ் போட்டு குடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் அல்வா மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி அல்வா எப்படி பண்ணிங்கன்னு கேட்பாங்க. கிர்னி பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு நாள் வச்சிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் வந்து அதோட டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா பாதி வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிர்னி பழம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு கிர்னி பழத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாள்லேயே நல்லா வந்து வெடிப்பு வந்துடும். அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை வெட்டிட்டு அதில் இருக்க அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கிர்னி பழத்தில் ரொம்ப தண்ணி பகுதியாக இருந்ததுன்னு வைங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து அல்வா பண்ணுறதுக்கு எடுத்துக்காதீங்க. அதை வந்து ஜூஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் அல்வா மாதிரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப தண்ணியாக இருக்குது. இதை மாதிரி வரும்போது இதை வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஜஸ்ட் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு கொஞ்சம் மிக்சியில் இது பண்ணிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம் நீங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக வருது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து அல்வா பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு கால்வாசி எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் ரொம்ப அதிகபட்சமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு கால்வாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா வந்து டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹீட்டான கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேலு முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் போதும். இதை வந்து நீங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தோம்ல கிர்னி பழம், அதை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இதை ஏன் அப்படியே நம்ம சேர்க்குறோன்னா, இது வந்து நம்ம அல்வா வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்க்காமல் இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. ரொம்ப மசிச்சு விட வேணாம். கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு வாசனைக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் வரும். இந்த டைமில் வந்து நம்ம அல்வா வந்து ரெடி பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகபட்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த தண்ணியாக கரைகிற அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவைப்படுற அளவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூனுக்கு அளவுக்கு தேவைப்படுறது. இதை நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிர்னி பழத்தில் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமேலு நம்ம வந்து ஆட் பண்ண போகிற பொருள்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கட்டி ஆகிடும். கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து நீங்கள் ரவை கூட சேர்க்கலாம். ரவை ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்க்கலாம். சக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சக்கரையும் யூஸ் பண்ணலாம். நம்ம நாட்டு சக்கரையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாவு வெல்லம் வந்து அப்படியே வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் பாவு மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சக்கரை, நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவம் வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து அந்த சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஜூஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெசர்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.